அறிவு எல்லாருக்குமே இருக்கும். இருக்குமா இருக்காதா? இப்போ இங்கே வந்துருக்கீங்க எல்லாருமே ஆண்டவரை அறியாமல் வரல, ஆண்டவரை அறிஞ்சு கொள்ள தான் வர்றீங்க. அதுவே ஒரு அறிவு தான். ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். பிரம்பும் கடிந்து கொள்ளுதலும் ஞானத்தை கொடுக்கும், தன் இஷ்டத்திற்கு விடப்பட்ட பிள்ளையோ தன் தாய்க்கு வெட்கத்தை உண்டு பண்ணுகிறான். அல்லேலூயா. நான் அடிக்கடிக்கு அல்லேலூயா சொல்லுவேன், ஏன்னா என்னை தேற்றத்துக்காக தான் அல்லேலூயா சொல்லுவேன். ஓகேங்களா? நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் படிச்சிங்கன்னா, பிரம்பும் கடிந்து கொள்ளுதலும். பிரம்பு என்பது நான் தடின்னு நினைக்கலாம்ல, ஆனால் எனக்கு நான் என் ஆவிக்குள்ளே நான் ஆவிக்குள்ளே நான் உணர்ந்தது என்னன்னா, ஒரு பிள்ளையை அடித்தா செத்துருவாங்களா? பெரிய அடித்தா, ஒரு கல் அடித்தா, ஒரு கட்டில் அடித்தா செத்துருவாங்க. ஆனால் ஒரு பிள்ளை அடித்தா ஞானவான் ஆகிடுவாங்களா? ஒவ்வொரு பிள்ளைங்க அடிப்பாங்க. ஒரு உதாரணம் சொல்கிறேன். எங்கள் சாரு கூட என்னை செம்ம அடி அடித்தார். அடிச்ச உடனே நான் அவ்வளோ பெரிய ஆள் இல்லை. ஆனால் இந்த பிரம்பும் கடிந்து கொள்ளுதுன்னா, நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனத்தை மட்டும், என் மகனே, அதுக்கு 2வது வசனம், நீ என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு. அதாவது பிரம்ப வார்த்தைகள் நினச்சிங்களேன், பிரம்பு என்பது வார்த்தைகள். நீ என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்தி, ஞானத்தை வா என்று கூப்பிட்டு புத்தியை சத்தமிட்டு அழைத்து, அது வெள்ளியை போல் நாடி புதையல்கள் தேடுகிறது போல் தேடுவாயர்கள். அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னதென்று நீ உணர்ந்து தேவனை அறிகின்ற அறிவை கண்டடைவாய். அப்போ வார்த்தை உனக்குள்ளே வரும்போது நீ அந்த வார்த்தை உன்னை உணர்த்தும். எப்படின்னா, ஒரு தவறு செய்துட்டுன்னு வச்சுக்க, அந்த வார்த்தை டேய் நீ தவறாக போகிற, நீ இந்த பக்கம் போகிற பாடுறா அப்படின்ட்டு. ஏன்னா எனக்கு ஒரு ஐயா சொன்னார் என்னன்னா, நான் விழுந்த போது, அதாவது நான் தவறி விழப்போது, அப்போது ஒரு ஐயா எனக்கு சொன்னார், ஐயா தவறாக போகிறாரு. ஏன்னா அந்த வார்த்தை அவருக்குள்ளே, கடவுளுடைய வார்த்தை அவருக்குள்ளே வெளிப்பட்டுச்சு. வெளிப்படும்போது தான் அது எனக்கு சொன்னார், நீ போகிற வழி தவறாக இருக்குது. அப்போது அந்த வார்த்தை அவர் கடவுளுக்குள்ளே இருந்ததால் அந்த வார்த்தை எனக்கு சொன்னார். அப்போ அந்த வார்த்தை நமக்குள்ளே வரும்போது என்ன ஆகுதுன்னா, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் தேவனை அறிகின்ற அறிவை கண்டடைகிறாய். அல்லேலூயா. அப்போ நம்மளுக்கு முக்கியமானது என்னென்னா, பயம் இருக்கணும். அப்போ அந்த பயம் இருந்தால் தான் தேவனை அறிகின்ற அறிவை கண்டடைவாய். இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு நோக்கத்தோடு தான் நீங்கள் எல்லாருமே வருவீங்க, ஏதாச்சும் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணுன்ட்டு. இப்போ நான் இன்ட்ரோடக்ஷன் தான் நான் சொல்லியிருக்கிறேன், இன்னும் உள்ளே இருக்குது. அது சொல்கிறேன், அறிவுன்னா என்ன அப்படின்ட்டு. அப்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அறிவு கடவுள் கொடுத்துருக்கிறாரு. நம்ம இந்த அறிவுலாம் எதுக்காகன்னா, படிக்கிறவங்க பிள்ளைகளுக்கு ஒரு அறிவு இருக்குது, நம்ம எங்கனாச்சு பெரிய ஆளாகணும், நான் டாக்டர் ஆகணுன்ட்டு. ஆனால் ஒவ்வொருத்தரும் நினச்சிவாங்க, இல்லை எனக்கு இதெல்லாம் இல்லை, தேவனை அறிகின்ற அறிவு தான் வேணும் அப்படின்ட்டு. நான் உண்மையாக தேவனை அறிகின்ற அறிவு வேணும்னு தான் நான் விசுவாசிப்பேன். ஏன்னா இந்த கடைசி காலத்தில் நம்ம வாழ்கிற காலம் ரொம்ப கொடிதான காலம். இந்த 6 இதுலேயும் இந்த கடைசி காலத்தில் இப்படி தான் நடக்குது அப்படின்ட்டு. ஏன்னா அந்த சவால் நிறைந்த வாழ்க்கையில் தான் நம்ம வாழுறோம். ஒவ்வொரு நாளும் சவால் நிறைந்த வாழ்க்கை தான். அப்போ நம்மளுக்கு அறிவு முக்கியமாக தேவைப்படுது. அந்த அறிவில் நம்ம நடக்க வேண்டிய என்னன்னா, நம்ம பேசுகிறதுல ஒரு ஞானமாக இருக்கணும், நடக்கிறதுல அறிவாக நடக்கணும், ஒவ்வொரு காரியத்தையும் நடக்கணும். ஆனால் 2 காரியத்தை குறித்து நான் பேச போகிறேன், 2 காரியத்தை குறித்து நான் சொல்ல போகிறேன், 2 மனுஷர்கள் குறித்து நான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு மனுஷர் யாருன்னா, உங்களுக்கு எல்லாமே தெரியும், ஆண்டவரோட பந்தியில் இருந்தவன் தான், ஆண்டவரோட ஐக்கியமாக இருந்தவன் தான். எல்லாவற்றிலையும் அவனுக்கு என்ன தேவையோ பணத்தெல்லாம் அவன் தான் வச்சுருப்பான். அப்படியாப்பட்ட இருந்தவன், அவன் பேர் தான் யூதாஸ் காரியத்து. என்னடா இது, அறிவுக்கும் யூதாஸ் காரியத்துக்கும் ஒரு சம்பந்தமே இல்லையே அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் ஒரு புதுசாக ஒரு காரியத்துக்கு, ஏன்னா நான் வசனத்தை விட்டு போல, பைபிளை விட்டு எங்கேயும் போல, பைபிளை வச்சு தான் நான் சொல்ல போகிறேன் உங்ககிட்ட. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2 காரியம். ஃபஸ்ட்டு ஒரு காரியம், 2 குறிப்பு நான் சொல்லிடுறேன். தேவனுடைய அறிகிற அறிவை வெறுத்து உலகத்தை நேசித்தவன். ஃபஸ்ட்டு
தேவனுடைய அறிகிற அறிவை வெறுத்து உலகத்தில் நேசித்தவன். ரெண்டாவது, தேவனுடைய அறிகிற அறிவை நேசித்து உலகத்தை வெறுத்தவன். இந்த ரெண்டு காரியம் தான். ஃபஸ்ட்டுனா தேவனுடைய அறிகிற அறிவை வெறுத்து, கர்த்தருடைய அறிகிற அறிவை வெறுத்து உலகத்தில் நேசித்தவன். ரெண்டாவது, தேவனுடைய அறிகிற அறிவை நேசித்து உலகத்தை வெறுத்தவன். இந்த ரெண்டு பேருக்கு அர்த்தம் நான் சொல்ல போகிறேன். ரொம்பலாம் அதிகமாக நான் பேச மாட்டேன், நான் டைம் இருக்குது. அதனால் எப்படினாச்சும் இந்த டைமை நான் பண்ணிடணும். ஓகேவா? ஹல்லேலூயா. ஃபஸ்ட்டு உலகத்தை குறித்த அறிவு நம்ம நினைக்கலாம். தேவனை அறிகிற அறிவை குறித்து வெறுத்தவன் யாருன்னா யூதாஸ் காரியத்தை நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த யூதாஸ் காரியத்தை என்பவன் ஆண்டவர் ஆண்டவராக நினைக்கல. அவன் அநேக காரியத்தில் ரபின்னு தான் சொல்லுவான். என்னது ரபின்னா? போதகரே, ஆசாரியரே அப்படி தான் சொல்லுவான். ஆண்டவரே அப்படின்னு அவன் சொல்லவே மாட்டான். ஏன்னா அவன் ஆண்டவரை விசுவாசிக்கலை. ஏதோ வந்திருக்கிறாரு, நம்மளுக்கு ஆசாரியராக இருக்கிறாரு, அப்படி தான் அவன் விசுவாசித்தான். அவன் விசுவாசிக்க கூட இல்லை. எதனாச்சும் வரும், தேவை வரும், எதனாச்சும் பண தேவை வரும், அது மாதிரி தான் அவன் ஆண்டவரை நம்பினான். அது கூட அவனுடைய காரியம் சுயநலம். அவன் எதனாச்சும் கிடைக்கும், அந்த சுயநலத்துக்காக தான் அவன் வந்திருக்கிறான். ஒருவேளை நீங்கள் அந்த மாதிரி வந்தீங்கன்னா அந்த எண்ணத்தை டிலீட் பண்ணுறங்க. ஓகேவா? ஹல்லேலூயா. அந்த காரியத்துக்காக நம்ம வரல. ஏன்னா அப்படியேப்பட்ட அந்த மனுஷன், ஹல்லேலூயா, யோவான் 13ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் ஒரு செகண்ட் ஓகே சார். நீதிமொழிகள் 19ஆம் 27ஆம் வசனத்தை படிங்களேன். சரி, நானே படிச்சிடறேன். என் மகனே, அறிவை தரும் வார்த்தைகளை விட்டு விலக செய்யும் போதங்களை நீ கேளாதே. அல்லேலூயா. அறிவை தரும் வார்த்தைகளை விட்டு விலக செய்ய நீ போதங்களை கேளாதப்பா அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்போ சில 5ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தில் யூதாஸ் காரியத்தை குறித்து, அவனுக்கு பின்பு குடிமதிப்பின் நாட்களிலே கலிலேயனாகிய யூதாஸ் என்பவன் எழும்பி தன்னை பின்பற்றும்படி அநேக ஜனங்களை இழுத்தான். அவனும் அழிந்து போனான். அவனை நம்பின இருந்த அனைவரும் சிதறடிக்கப்பட்டார்கள். அல்லேலூயா. யூதாஸ் காரியத்தை எப்படி இருந்தவன்? என்னை நம்பி அவன் யாரை கடவுளை நம்பலை, மனுஷனை நம்பினா. அதே போல் என்னை பின்பற்றுன்னு நினைக்கிறான். அவனுடைய அறிவு என்னாவது? உலகத்துக்குரிய அறிவு. என்னை பின்பற்றணும், என்னதான் பின்பற்றணும் அப்படின்ட்டு அவனுக்குள்ள ஒரு எண்ணம் வந்துச்சு. யோவான் 13ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். அவன் எப்படிப்பட்டவனா இருக்கிறான்னு உங்களுக்கு காண்பிக்கிறேன். யூதாஸ் பணப்பையை வைத்து கொண்டிருந்தபடியினால் அவன் போய் பண்டிகைக்கு தேவையானவைகளை கொல்லும்படி, அப்படியே விட்டுருங்க. அப்போ யூதாஸ் எப்படிப்பட்டனா இருக்கான்? பணப்பைய கையில் வச்சுனா இருப்பான். அவனுக்கு நோக்கமே பணம் தான். பணம், பொருள். இந்த உலகத்தினுடைய ஆசையில் என்னன்னா, தேவனை அறிகின்ற அறிவில்லை, பணம், பொருள், எதனாச்சும் பண்ணணும் அப்படின்னு தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் இந்த காரியத்தில் யூதாஸ் காரியத்தை இப்படியாப்பட்டவனாக இருக்கிறான். யோவான் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் நானே படிக்கிறேன். சீமோனின் குமாரனை யூதாஸ் காரியத்து அவனை காட்டி கொடுக்கும்படி பிசாசான குமாரனாகிய யூதாஸ் காரியத்து அவரை காட்டி கொடுக்கும்படி பிசாசன் அவன் இருதயத்தை தூண்டினான். அல்லேலூயா. முக்கியமான காரியம் என்னன்னா, தேவனை அறிகின்ற அறிவுக்கு அவன் வெறுத்தது ஒரே காரணம்னா பணம். அப்புறம் பிசாசுக்குள்ளே அவன் இடம் கொடுத்தான். பிசாசுக்கு அவன் இருதயத்தை இடம் கொடுத்ததால் அவனுக்குள்ளே என்ன ஆச்சுன்னா, அவன் பிசாசுனுடைய காரியத்துக்கு இடம் கொடுத்து தேவனை அறிகின்ற அறிவை வெறுத்துட்டு கர்த்தருக்கு விரோதமாக எழும்பினான். அல்லேலூயா. யோவான் 18ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். யோவான் 18ஆம் அதிகாரம் யூதாஸ் யூதாஸ் யோவான் 18ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் பாருங்க.
அப்படியே விடுங்க. ஓகே. அப்போ யூதாஸை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். எப்படின்னா அவன் வந்து என்னன்னா பணத்துக்காக தான் வந்தான். ரெண்டாவது வந்து இயேசு அவன் விசுவாசிக்கலை, இயேசு அவன் நம்பலை. ரபி அவனுடைய என்னென்னா ஆண்டவர் சொல்லவே இல்லை. அவன் பைபிளில் நீங்கள் படிச்சிங்கன்னா ஆண்டவரே அப்படின்னு சொல்லவே இல்லை, ரபி போதகரே, இப்படி தான் அவனுடைய காரியமாக இருந்துச்சு. அப்போது அவன் என்ன பண்ணால் 30 வெள்ளி காசுக்காக ஆண்டவரை காட்டி கொடுத்தவனாக இருக்கிறான். ஆண்டவர் வந்து எங்கே இருப்பார்னு அவனுக்கு தெரியும், எந்த இடத்துல இருப்பார். இப்போ எந்த இடத்துல மலையில் ஜெபம் பண்ணி இருப்பார்னு எல்லாருக்கும் தெரியும். அப்போ பிரதான ஆசாரியர்களோடும் சேவகர்களோடும் பரிசேயர்களோடும் ஊழியக்காரர்களோடும் கூட்டி கொண்டு போயிட்டு ஆண்டவரை முத்தம் விட்டு காட்டி கொடுக்குறான். இப்போ அந்த காரியத்தோடு அப்படியே வைக்கிறேன். அல்லேலூயா. மத்தேயு 27:3 படிங்க. அப்போது அவரை காட்டி கொடுத்த யூதாஸ் அவர் மரண ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கப்பட்டதை கண்டு மனஸ்தாபப்பட்டு அந்த 30 வெள்ளிக்காசை பிரதான ஆசாரியரிடத்திற்கும் மூப்பரிடத்திற்கும் திரும்ப கொண்டு வந்து குற்றமில்லாத இரத்தத்தை காட்டி கொடுத்ததினால் பாவம் செய்தேன் என்றான். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் ஆண்டவரோடு இருந்தவன் தான், ஆண்டவருடைய அறிவை அறிந்தவன் தான். ஆனால் அவனுக்குள்ளே இருந்தது பணமும் பொருளும் புகழ்ச்சியும் தான். ஆனால் அவன் லாஸ்ட்டில் என்ன சொல்கிறான், ஸ்டேட்மெண்ட் சொல்கிறான், காட்டி கொடுத்த அப்போது அவரை காட்டி கொடுத்த யூதாஸ் கரித்து மரண ஆக்கினிக்குள்ளாக்க அவரை காட்டி கொடுத்த யூதாஸ் கரித்து மரண ஆக்கினிக்குள்ளாக்க தீர்க்கப்பட்டது. ஆண்டவர் மரண ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கப்பட்டதை மனஸ்தாப்பட்டு ஐயோ குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்தேனே அப்படின்னு கஷ்டப்படுறான். இப்போ கஷ்டப்பட்டு என்ன பண்ண போகிறான், ஒன்றையும் பண்ண முடியாது. அதே போல் தான் நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரை கஷ்டப்படுத்துகிற காரியம் நமக்குள்ளே இருந்துச்சுன்னா எடுத்து போடணும். இதுக்காக நம்ம ஆலயத்துக்கு வரக்கூடாது. இன்றைய காலத்தில் வந்து தேவனை அறிகின்ற அறிவு வந்து முக்கியமாக தேவைப்படுது. ஏன்னா கர்த்தருக்குள்ளே இல்லைன்னா நம்ம நிலைத்து நிற்க முடியாது. கர்த்தருக்குள்ளே நம்ம வாழணும்னா அவருக்குள்ளே நிலைத்து இருக்குன்னா அவருடைய வசனம் நமக்குள்ளே இருக்கணும். அவருடைய வசனம் நமக்குள்ளே இருக்கும்போது நம்ம கடவுளுக்குள்ளே பயந்து நடப்போம், அவருடைய சித்தத்தின்படி நடப்போம், தேவனை அறிகின்ற அறிவில் நம்ம நடந்து கொள்வோம். ஏன்னா யூதாஸ் காரியத்து என்பவன் கர்த்தரை அறிந்தோம், ஆனால் அறியாமல் தன்னுடைய தேவைகளுக்காக ஆண்டவரை யூஸ் பண்ணிக்கினான். ஆனால் அவன் லாஸ்ட் என்ன ஆகுது, மறுதளித்து போனால் அப்போ நாண்டு கொண்டு செத்தான் இருக்கு. நம்மளுடைய வாழ்க்கையில் யூதாஸ் காரியத்துக்குள்ளே போல நம்ம வாழக்கூடாது. ஏன்னா அவன் ஆண்டவரை அறிஞ்சோ அறியாமல் போயிட்டான். அதுக்காகத்தான் இந்த வார்த்தை சொல்லுதுன்னா அந்த டாபிக்னா தேவனுடைய அறிகிற அறிவை வெறுத்து உலகத்தை நேசித்தான். அல்லேலூயா. ஆண்டவருடைய அறிவை ஆண்டவருடைய அறிவை அவன் நேசிக்கலை, இந்த உலகத்தினுடைய பரம்பொருளுக்கு தான் நேசிக்கிறான், அவனுடைய காரியத்துக்காக தான் நேசிக்கிறான். ஏதாச்சும் கிடைக்குமான்னு தான். ஒருவேளை நீங்கள் கூட நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். எனக்கு திடீர்னு இந்த காரியம் இது இன்றைக்கி என்ன காரியம், ஏதோ விக்கிரக காரியம் இங்கே நடக்குது. இந்த காரியத்தில் வந்து அநேக சாங்கிய சம்பிரதாயம் இருக்குது. நம்மளே கிறிஸ்துவங்களே சாங்கியம் சம்பிரதாயம் இப்படி இருக்குது. நேற்று கூட தம்பி சொன்னார் இந்த மாதிரி இருக்குன்ட்டு. உண்மையாகவே அந்த மாதிரி இருக்குது. அப்போ நம்மளுக்கு என்ன, இன்னும் ஆண்டவரை அறிகின்ற அறிவில்லை. யூதாஸ் காரியத்தை என்பவன் என்ன பண்ணுறான், விசுவாசிக்கலை, கர்த்தரை விசுவாசிக்கலை, அவனுக்கு தேவையானதை அவன் யோசிக்கிறான். நாம் அப்படி போட இல்லாமல் அப்படி இல்லாமல் நாம் கர்த்தரை விசுவாசித்துனா நம்ம தேவனை அறிகின்ற அறிவில் விருத்தி அடைந்து அவருடைய சித்தத்தின்படி நடக்கிறவளாக இருப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் 10 நிமிஷம் இருக்குது, இன்னொரு டாபிக்கும் இருக்குது. அல்லேலூயா. அப்போ யூதாஸ் போல் நம்ம வாழாமல் தேவனை அறிகின்ற அறிவில் வளரணும். அவன் அறிவை வெறுத்தான், ஆண்டவரை விட்டு விலகி போனான். அதனால் அவனுக்கு உண்டான அந்த அப்போஸ்தல பட்டத்தை இழந்து போனான். அப்போ ஆண்டவரை விட்டு விலகினதால் அவனுடைய காரியம் இப்படியா இருக்குது. சரி, அவனை குறித்து ஒரு காரியத்தை நான் காண்பிக்கிறேன். 2 பேதுரு 5
ஆண்டவர் விட்டு விலகணுங்க என்ன ஆச்சுன்னு பார்க்கலாம். ரெண்டு பேதுரு இருங்க ஒரே செய்யுங்க. 1ஆம் அதிகாரம் 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஆண்டவரை அறிஞ்சும் அறியாமல் இருக்கிறவன் அவன் முன் செய்த பாவங்களார தான் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து கண் சொருகி போன எப்படி இருக்கிறான்? குருடனாக இருக்கிறான். ஆகையால் சகோதரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாகும்படி ஜாக்கிரதையாக இருங்கள். இவைகள் செய்தால் ஒரு காலம் இடறி விழுவதில்லை. அவன் என்ன செய்தான்? தேவனை அறிகின்ற அறிவை வெறுத்ததால் அதாவது இவைகள் இல்லாதவன் எவனோ அவன் முன் செய்த பாவங்களை தான் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து கண் சொருகி போன குருடனாக இருக்கிறான். நம்ம சர்ச்சுக்கு வரோம், என்னோட சேர்த்தான். நம்ம சர்ச்சுக்கு வரோம், நம்ம ஆண்டவரோடு இருக்கிறோம் அப்படின்னு நம்ம மனசாட்சிக்கு தெரியுமா? இருக்குமான்னு உங்களுக்கு தான் தெரியும், எனக்கு தான் தெரியும். அப்போது நம்ம எதுக்காக வரோம்? கர்த்தரை எதுக்காக ஆராதிக்கிறோம்? அதை முதல்ல தெரிஞ்சிக்கணுன்னா, அப்போ ஆண்டவரை அறிகின்ற அறிவு நமக்குள்ளே வந்துச்சுன்னா நம்ம நடக்கையும் சரி, நம்முடைய பேசுகிற வார்த்தைகளும் சரி, மற்றவங்களுடைய கர்த்தருக்குள்ளே வழி நடத்தலும் சரி, உங்களுடைய சாட்சியும் விளங்கும். அப்போ தேவனை அறிகின்ற அறிவை நம்ம கண்டடையணும். அல்லேலூயா. 2வது அதே பேதுரு யூதாஸ் காரியத்தை பற்றி சொன்னோம். பேதுரு குறித்து நான் சொல்ல போகிறேன். ஏன்னா அவனும் ஆண்டவரை மறுதளித்தவன் தான், ஆண்டவருக்குள்ளே இருந்தவன் தான். முந்தின பேதுருன்னு சொல்லுவாங்க, அவனை முந்திரி கொட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது அப்படியாப்பட்ட பேதுரு அவனை இயேசு கிறிஸ்துவ மறுதளித்து, நான் ஒரு ஸ்டோரியாக நான் உங்களுக்கு காண்பிச்சிடுறேன். பேதுரு மறுதளித்தவன், ஆண்டவரோட கூட இருந்தவன், ஆண்டவரோட பந்தி இருந்தவன், எல்லாவற்றையும் ஆண்டவருக்கு 3 சீஷர் தான் ஆண்டவரோடு போவாங்க. எப்போ? பேதுரு, யாக்கோபு, யோவான். இந்த 3 சீஷர் மட்டும்தான் போவாங்க. ஆனால் அப்படியேப்பட்ட அவனுடைய காரியத்தில் அவன் எப்படின்னா ஆண்டவர் விட்டு விலகி போனான். எப்படி? யூதாஸ் காரியத்தை காட்டி கொடுத்தான். ஆனால் பேதுரு மறுதளித்தான். ஆனால் பேதுரு மறுதளித்து மனம் கசந்து ஆண்டவர் சமூகத்தில் அழுது புலம்புனான். ஐயோ ஆண்டவரே என்னை மன்னிச்சிங்க அப்படின்ட்டு அவன் அழுது மனம் அழுதான். அவனை குறித்து சொல்கிறாரு இயேசு கிறிஸ்து, நீங்களே என்னை விட்டு போகிறீங்களா அப்படின்னு சொல்கிறாரு. ஆண்டவரே, நித்திய ஜீவன் உம்மிடத்தில் உண்டு, நான் எங்கே போவேன்? அந்த அறிவு எங்கே வருது அவனுக்குள்ளே? நித்திய ஜீவன் உம்மிடத்தில் உண்டு, நான் எங்கே போவேன்? அப்போது அவனுக்குள்ளே தேவனுடைய அறிகின்ற அறிவு அவனுக்குள்ளே இருந்ததால் இந்த வார்த்தையை சொல்கிறாரு. அப்போது 1 பேதுரு எழுதின நிருபம். அப்போது அந்த நிருபம் எப்படின்னா, பேதுரு அறிகின்ற அறிவு, பேதுருடைய அறிவு. அந்த நிருபம் எப்படி உண்டாகுதுன்னா, அதாவது சுய கட்டுப்பாடு. அந்த நிருபத்தில் என்ன காண்பிக்குதுன்னா, சுய கட்டுப்பாடு, விசுவாசம், பக்தி இப்படி காண்பிக்குது. அப்போ அவனுடைய வாழ்க்கையில் ஒரு காரியத்தை, இந்த காரியத்தை வச்சு நான் முடிச்சலான்னு இருக்கிறேன். பேதுரு எழுதின அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின நிருபம், 2ஆம் நிருபம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஓகே, 2ஆம் வசனத்தில் படிங்களேன். தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் பெருகப்படுது. அப்போ பேதுருக்குள்ளனா என்னங்கிறது அவர் சொல்கிறாரு அந்த நிருபத்தில்,
தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் பெருக கடவுது. ரெண்டாவது, தம்முடைய மகிமையினாலும் காரணத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கு வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்திருதுமன்றி இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையான வாக்கு தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அறிகிற தேவனை நம்முடைய அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்தி வேண்டிய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்துள்ளதுமன்றி இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையான வாக்கு தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இப்படி இருக்க 5வது வசனத்தில், இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருந்து உங்கள் விசுவாசத்தோடு தைரியத்தோட ஞானத்தையும், ஞானத்தோட இச்சை அடக்கத்தையும், இச்சை அடக்கத்தோட பொறுமையோட தேவ பக்தியும், தேவ பக்தியோட சகோதர சிநேகத்தையும், சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்கள். இவைகள் உங்களுக்கு உண்டாகிறது பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவர்களுமாய் இருக்க ஒட்டாது. அல்லேலூயா. இவை எல்லாவற்றையும் பேதுரு சொல்கிறார்ல, இந்த காரியெல்லாம் உனக்குள்ளே இருக்கும்போது உங்களை வீணரும் கனியற்றவர்களாய் இருக்க ஓட்டாது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஓகே. 10ஆம் வசனத்தை படிங்க. ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் உங்கள் தெரிந்து கொள்வதிலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாகுங்கள். இவைகள் செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விழுவதில்லை. அல்லேலூயா. இதான் முடிக்க போகிறேன். ஏன்னா 12 மணி அந்த 12 முள் வந்துச்சு. இதுக்கு முடிச்சிடுவேன். அப்போது இவைகள்லாம் எவைகள் செஞ்சால் தேவனை அறிகின்ற அறிவை நமக்குள்ளே இருக்கும்போதோ, அப்போது ஞானத்தை இச்சை அடக்கத்தையும், இச்சை அடக்கத்தோடைய பொறுமையும், பொறுமையுடைய தேவ பக்தியும், தேவ பக்தியோட சகோதர சிநேகத்தையும், சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்கல். இவைகள் எல்லாம் இருந்துச்சுன்னா, தேவனை அறிகின்ற அறிவு இருந்துச்சுன்னா என்ன இருக்கும்? 10வது வசனம் மறுபடியும் சொல்லுங்கள். ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பு, யாருடைய அழைப்பை? நம்முடைய அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாகும்படி ஜாக்கிரதையாக இருங்கள். இவைகள் செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விழுவதில்லை. அல்லேலூயா. 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 அப்போ தேவனை அறிகின்ற அறிவு நமக்குள்ளே இருந்துச்சுன்னா நாம் ஒரு காலம் இடறி விழுவதில்லை. இந்த கடைசி காலத்தில் கர்த்தரை அறிகின்ற அறிவு நம்மளுக்கு முக்கியம். நம்ம சம்பாதிக்கிறோமோ பொருளோ, சம்பாதிக்கணும், பணம் தேவை தான். ஆனால் பணத்தை காட்டிலையும் கர்த்தரை முக்கியமாக தேவை. ஏன்னா இந்த உலகத்தினுடைய அறிவு அழிந்து போகும். ஆனால் கர்த்தரை அறிகின்ற அறிவு பரலோக ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு போகும் உங்களை. அப்போது நமக்கு என்ன தேவை? பரலோகத்துக்கு போகிற அறிவு தான் நமக்கு தேவை. அப்போ இயேசு கிறிஸ்துவை அறிகின்ற அறிவு நம்மளுக்கு முக்கியம் தேவை. ஆனால் ஞானத்தை குறித்து, அறிவு குறித்து ரொம்ப நிறைய காரியங்கள் இருக்குது. அதான் எழுதியிருக்கிறேன். டக்குன்னு அந்த அதனுடைய காரியத்தை மட்டும் நான் விட்டுட்டு வேறு எதுவும் வந்துட்டேன். இதை மட்டும் சொல்லியிருந்த வசனத்தை மட்டும், அறிவை குறித்து. நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். ஞானின் இருதயம் அவன் வாய்க்கு அறிவை ஊட்டும், அவன் உதடுகளுக்கு அது மேன்மேலும் கல்வியை கொடுக்கும். அல்லேலூயா. நீதிமொழிகள் 15:2. ஞானியின் நாவு அறிவை உபயோகப்படுத்தும், மூடரின் வாயோ புத்தியினத்தை கக்கும். நீதிமொழிகள் 9:10. ஞானம் உள்ளவனுக்கு போதகம் பண்ணு, அவன் ஞானத்தில் தேறுவான். நீதிமானுக்கு உபதேசம் பண்ணு, அவன் அறிவில் விருத்தி அடைவான். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், பரிசுத்தரின் அறிவே அறிவு. அப்போது
நம்ம உலகத்தின் அறிவை நாம் தேடத்தை விட பரிசுத்தரின் அறிவை தேடி, தேவனை அறிகின்ற அறிவை தேடி, சத்தியத்தை அறிகின்ற அறிவை தேடி ஆண்டுக்குள்ளே நிலைத்திருப்போம். அவருடைய வருகையில் நம்ம காணப்படும். ஏன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரியும் வரப்போகிறார். அதற்காக நம்ம எதிர்பார்ப்போம். அப்படி சிலுவை, இந்த பாடுகளில் நம்ம சிலுவை என்பது ஒரு பாடுனா அது நம்மளுக்கு இப்போ சிலுவை என்பது ஒரு உதாரணம் சொல்கிறேன். அந்த சிலுவை என்பது எல்லாருக்குமே கட்டை தான். என்னடா திடீர்னு சொல்கிறேன்னு? ஆமாம், கட்டை தான். ஆனால் சிலுவை என்பது முதல்ல அது ஒரு எப்படி சொல்லுறது, பரியாசமோ சரிங்க, பாவத்தின் அடையாளமாக இருந்துச்சு. ஆனால் இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையில் அறிந்த போது அது நம்மளுக்கு ரட்சிப்பாக வந்துச்சு. அப்போது அந்த சிலுவை நம்ம சுமந்து கொண்டு ஒவ்வொருத்தையும் தேவனை அறிகின்ற அறிவில் நடந்து கர்த்தருடைய சித்தத்தை செய்வோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வாய்ப்பு கொடுத்த முதலாவது ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ரெண்டாவது ஐயாவுக்கு நன்றி செலுத்துகிறேன்.